வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சார்ட் பேட்டர்னா என்ன, இந்த சார்ட் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஏன் ஒரு மெப் மாதிரி ஒர்க் ஆகுது, ஏன்னா நம்மளோட ஒரு மெப் இருந்துச்சுன்னா அந்த மெப்பை யூஸ் பண்ணி நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகலாம். இப்போது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை நீங்கள் டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ட் பேட்டர்னுங்கிற இந்த மெப்பை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டிரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மஸ்ட் அந்த வீடியோ பார்த்துடுவாங்க. அப்போ தான் நம்ம இதில் கதைக்கு போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட்டில் நமக்கு 2 டைப்பான சார்ட் பேட்டர்ன் இருக்கும். ஒன்று புல்லிஷ் கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன், இன்னொன்று ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்னுக்குள்ளே இருக்க இந்த புல் ஃப்ளாக்கும் அப்புறம் பியரிஸ் கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்க இந்த பியர் ஃப்ளாக் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் ரெண்டையும் பார்க்க போகிறோம். மற்ற பேட்டர்ன்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோலாம் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ரைட், மஸ்ட்டாக நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புல்லிஷ் கண்டினியூஷனான சார்ட் பேட்டர்னில் புல் ஃப்ளாக் பார்க்க போகிறோம். இப்போ இவர் தான் புல் ஃப்ளாக். இப்போ நீங்கள் புல் ஃப்ளாக் இவரோட நேம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது ஒரு கொடி மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நாட்டோட தேசிய கொடியாமலாம் இருக்குமே, அதே அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ புல் ஃப்ளாக் பேட்டர்னில் நமக்கு 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாகோட இதை நம்ம கொடிக்காம்புன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ஃப்ளாக். இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ரைட், இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு புல் ஃப்ளாகாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் ஃபைன் பண்ணும்போது இந்த ஃப்ளாக் இல்லாமல் நம்ம ஒரு புல் ஃப்ளாக் சார்ட் பேட்டர்னை ஃபைன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த போல் இல்லாமலும் ஃபைன் பண்ண மாட்டோம். இது ரெண்டும் இருந்தால் தான் மார்க்கெட்டில் இது ஒரு புல் ஃப்ளாக் பேட்டர்னாக நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த சார்ட்டை மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம், அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம லைவில் இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டில் கண்டிப்பாக அந்த எக்ஸ்ப்ளனேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த புல் ஃப்ளாக் சார்ட் பேட்டர்ன்றது புல்லிஷ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் நமக்கு அப் ட்ரெண்டாக இருக்கணும். ரைட், இது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஃப்ளாக்கோட போல் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு இம்பல்ஸான இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்கில் மார்க்கெட் நல்ல வலிமோட ஃபார்ம் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட்டில் இருக்க இன்ஸ்டிடியூஷனல் பெரிய பேங்கர்ஸ்லாம் என்ட்ரு ஆகியிருப்பாங்க. அதோட மூவ் தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் ஃபோலாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா, இப்போ மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டெம்பரவரியான ரெசிஸ்டன்ட் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே டம்ப் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட்டில் செல்லர்ஸ் என்ட்ரு ஆகியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடியது என்னென்னா ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் என்ட்ரு ஆகணும்னா மார்க்கெட் டம்ப் ஆகணும். பட் இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ரு ஆகாமல் இங்கே பை பண்ண எல்லாமே இங்கே சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்ன சைடு இல்லையோ ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட். இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளார நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியும், ஒரு டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன். ரைட், இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நம்ம இந்த இடத்துல லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்ம இதை சார்ட்டில் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினில் இந்த இடத்துலேருந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா, ஒரு குறிப்பிட்ட 2-3 கிரீன் கேண்டில் மார்க்கெட் நல்ல பெரிய பம்ப். ரைட், இதுக்கப்புறம் ஒரு சின்ன சைட் வேஸ், ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்குள்ளார நமக்கு புல் ஃப்ளாக்ங்கிற பேட்டர்னை ட்ரா பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே க்ளோன் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ஃப்ளாகாக இருக்கும், இதுதான் ஃப்ளாகோட ஃபோலாக இருக்கும், அதாவது கொடி கம்பு. இப்போ இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஃபைன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ட்ரு ஆகின இடம் எங்கே அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் நடந்த பிறகு நமக்கு மார்க்கெட்டில் ரீடெஸ்ட்டுங்கிறது வரும். இந்த ரீடெஸ்ட்டுக்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகுவோம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் தாராளமாக இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்க சப்போர்ட்டுக்கு கீழே. டார்கெட் உங்களோட 1:3. மார்க்கெட் உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிடும். இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த செக்லிஸ்டெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைக்கணும்.
அதாவது அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனை சொலிடான ஒரு க்ரீன் கலர் கேண்டல் நல்ல வால்யூமோட பிரேக் பண்ணியிருக்கணும். இதுதான் ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்போ பிரேக் அவுட் கிடச்ச பிறகு நீங்கள் தாராளமாக மார்க்குள்ளே என்ட்ராகலாம் ரீடெஸ்ட்டில். ரைட், இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்க சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஃபேக் அவுட்ஸ் அது நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இப்போ மார்க்கெட் உங்களோட எஸ்எல்லையும் ஃபிகர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களோட டார்கெட் நீங்கள் போலோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது கொஞ்சம் ரிஸ்கி. அதனால நீங்கள் உங்களோட 1:3 இல்லை 1:2 இந்த மாதிரி நீங்கள் எதை பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நமக்கு இந்த புல் ஃப்ளாக்ங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ரைட், இந்த ஏரியாக்குள்ளே நமக்கு ஒரு புல் ஃப்ளாக் ஃபார்ம் பண்ணியிருக்க மார்க்கெட். ஏன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் நமக்கு அப் ட்ரெண்ட். இது ஃப்ளாகாக இருக்கும், இது ஃப்ளாகோட போலாக இருக்கும். நம்ம பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடெஸ்ட்டில் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருக்க சப்போர்ட் இருக்கீங்களா, டார்கெட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1:3 ஒரு புல் ஃப்ளாக் சார்ட் பேட்டர்னை ட்ரேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.